என்னம்மா என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் முரளி மனோகரியில அவ வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வாங்க வரதா சொல்லியிருந்தேன். அப்படியா? அந்த முரளி மனோகரிங்கிறவ அவ்வளவு கெட்டியா இருப்பாமா? வெரி இன்டெலிஜென்ட். ஐ சி. அப்படின்னா வாய ரெண்டு பேரும் போய் பார்த்து வருவோம். வேண்டாம் ஃபாதர், அவ வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. பரவாயில்லம்மா, என்ன கூட டாக்டர் டெய்லி கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நடங்க ஃபாதர். நானும் அவளும் காலேஜ் விஷயமா எவ்வளவோ பேசுவோம். உங்களுக்கு போர் அடிக்கும், லேட் வேற ஆயிடும். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ஃபாதர். அப்படின்னு சொல்றேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வந்து. ஓகே ஓகே. ஹாய் ராணி, உட்கார். எங்க நீ வராம போயிடுவேன்னு நினைச்சேன். நான் இப்ப வராம இருந்திருந்தா நீங்க ஃபாதர் முன்னாடியே வந்து என் கையை பிடிச்சி எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பீங்க. ஐயா தைரியத்தை தந்துட்டா சரிதான். எவ்வளவு தைரியம் இருந்தா வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போவேன்னு பொய் சொல்லுவீங்க. இத பார், பொய் சொல்லாம இந்த உலகத்துல எவன் கால் வச்சிருக்கான்? நீ மட்டும் நான் உண்மையா சொல்லிட்டே வந்திருக்கேன். நான் என்ன ஒரு பொய் தானே சொன்னேன்? அதுக்கு என்ன தண்டனை? சைக்கிள் வந்துச்சு. ஐயோ, சைக்கிள் வந்துச்சு. சைக்கிள் வந்துச்சு. சைக்கிள் வந்தா என்ன எது கட்டி பிடிக்கணும்? அதனே சைக்கிள் வந்தா ஒன்னது கட்டி பிடிக்கணும். கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா விட மாட்டீங்களே. ஐயோ, என்னாச்சு? ரத்தம். உன்னை பாத்துட்டு சைக்கிள் ரிப்பேர் பண்ணானா ஸ்போக்ஸ்ல வரல விட்டேன். அதான் காயம். இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா உடம்பெல்லாம் பிளேடால கீறிட்டு வந்திருப்பனே. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இந்த ஒத்த மரத்தடியை விட்டா வேற இடமே தெரியாதா? இந்த ஒத்த மரத்தை பத்தி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதனாலதான் நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணேன். என்ன கதை? என்ன உன்னை மாதிரி ரெண்டு காதலர்கள், ஆனா ஏழுங்க இதே மரத்தடியில அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காதலோட பிறந்த நாள் வந்தது. காதலன் தன் காதலோட பிறந்த நாளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சான். அவனோட வாட்சை வித்துட்டு அவளோட அழகான கூந்தலுக்கு ஒரு வெள்ளி குஞ்சலை வாங்கிட்டு வந்தான். அதே சமயத்துல காதலி தன்னோட பிறந்த நாளுக்கு தன் காதலனுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு யோசிச்சான். அவனோட வாட்சுக்கு ஒரு அழகான ஸ்ட்ராப் ஆகணும்னு நினைச்சான். ஆனா அவ கையில காசு இல்ல. இருந்தாலும் அவளோட அழகான கூந்தலை அறுத்து வித்துட்டு ஒரு புது ஸ்ட்ராப் வாங்கிட்டு இதே இடத்துக்கு வந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ கையில இருக்க ஸ்ட்ராப்புக்கு அவங்க கையில வாட்ச் இல்ல, அவங்க கையில இருக்க வெள்ளி குஞ்சலத்துக்கு இவகிட்ட கூந்தல் இல்லன்னு. அப்புறம் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த காதலன் தன் காதலோட தோள் மேல கை போட்டா. அப்புறம் ஆசையோட கிட்ட வந்து அணைச்சுக்கிட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தம்பித்துறை வீட்டுக்குள்ள படி ஏறி உள்ள வந்திருப்பான். நான் என் ராணியை பார்க்க தான் வந்திருக்கேன். ஏண்டா, நாங்க எக்ஸிபிஷன் வச்சு நடத்துறோம். போற வர ராணி வந்து பாக்குறதுக்கு. ராணி, 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 எங்க போற? நில்லு. வீட்டுக்கு வெளியே இருந்து எச்சி சோத்த தின்ன வேண்டிய நாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெள்ளித்தட்டுல சாப்பிட ஆசைப்படுதா? டேய், இவரை இழுத்துட்டு போய் தூண்ல கட்டி வச்சு சவுக்கால் அடிங்களா. அவளை இழுத்து உள்ள போங்களா. முரளி, give me a hand. யார் நீங்க? நான் உங்க ரூம்மேட் சீனிவாசனோட ஃப்ரெண்டு. ஏன், உங்க ஃப்ரெண்டு கூட. இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உங்க காதல் சோகத்தை சீனிவாசன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் வந்தேன். கட்டிக்க போறவளை தொலைச்சிட்டவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? பாருங்க, அவ திரும்பி வருவான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவ என்ன பார்க்க வருவா. ஆனா அங்க உள்ள கழுகுங்க அவளை வெளியே விடாம ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. என்னைக்கா இந்த வழியா வருவா. அன்னைக்கு நான் அவளை பார்ப்பேன், அவ என்ன பாப்பா. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன். ஆமா, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? ராணி வீட்டுல. ராணி வீட்லயா? ஆமா முரளி, நான் தம்பித்துறையோட சொந்தக்காரன்.
அதனால தான் நான் உயிரோட இருக்கேன் இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தீங்களா? தப்பா நினைக்காதீங்க முரளி. உண்மையிலேயே உங்க நிலைமையை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். ஆனா உங்க நிலைமையை பத்தி ராணி கிட்ட சொல்ல முடியாத நிலையிலயும் நான் இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். அப்படின்னா நான் எழுதியிருக்க இந்த கடிதத்தை என் ராணி கிட்ட உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஆனா நிச்சயமா சேர்த்துறேன். இந்த உதவி நீங்க எங்களுக்கு செஞ்சிட்டீங்கன்னா நானும் ராணியும் காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். வாட் இஸ் முரளி, வரேன். ராணி, நாம வழக்கமா சந்திக்கிற ஒத்த மரத்துல இருந்து தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச ஒவ்வொரு நாளும் நீ இங்க வந்து எனக்காக காத்துட்டு இருப்ப. இப்ப நான் மட்டும் இங்க தனியா இருந்து ரொம்ப நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோட தான் நான் இதே இடத்த காலம் கூட உனக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து ராணி, இப்படிக்கு முரளி.